ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் பிரிய பக்தனே, நீ என்னை நம்புகிறாய் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. ஆனால் அந்த நம்பிக்கை ஒரு சில நேரங்களில் குறையிறத உங்கள் சாய் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா என்ன எப்போவுமே நம்பணும் இல்லையா? சங்கடம் வரும்போது என்ன நீங்கள் கொஞ்சம் தூரமாக வச்சு தான் பார்க்குறீங்க. எப்போவுமே ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சங்கடமாக இருந்தாலும் சரி, என் சாய் என் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை துளி கூட குறையாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எப்போவும் உங்களோடவே தான் இருப்பேன். நான் எப்போவும் உங்ககிட்ட சொல்கிறது தான், உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தையும், உங்கள் பலு அனைத்தையும் என் தோளில் சுமத்துங்கள், அதை தாங்குவதற்கு நான் தயாராக இருக்கேன்னு. ஆனால் அதை நீங்கள் கேட்குறதோடு மட்டும் விட்டுடுறீங்களே தவிர்த்து உங்களுடைய சங்கடங்களை என்கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கு தயங்குறீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா உடனே ஓடக்கூடிய இடம் உங்களுடைய உறவினர்கள், இல்லை உங்களுடைய நண்பர்கள். நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? குருவாக பார்க்குறீங்களா? நண்பனாக பார்க்குறீங்களா? இல்லை கடவுளாக பார்க்குறீங்களா? இல்லை உறவினராக பார்க்குறீங்களா? நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என் மேலே இருக்கிற நம்பிக்கை குறையாமல் பார்த்துக்கணும் இல்லையா? அப்படி நீங்கள் நம்புறீங்கன்னா ஒரு சங்கடம் வரும்போது மற்றவங்கள தேடி நீங்கள் ஓடுறீங்களே தவிர்த்து என்னை தேடி ஓடி வர்றதில்லையே. முதல்ல உன்னை புரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னுடைய சங்கடத்தை சொல்லும்போது அந்த நிமிஷம் கேட்குற மாதிரி இருக்கும். ஏன் ஒரு படி மேலே போய் உனக்கு மனசுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கூட சொல்லலாம். ஆனால் அவங்களே உனக்கே ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது அவங்களுக்கு நீ அவங்க எதிர்பார்க்குற விஷயத்தை செய்யாத போது உன்னை அவர்கள் குத்தி காட்டுவதற்கு நீயே வழிவகுக்கிறாய் அப்படிங்கிறத மறந்துடாத. எந்த சங்கடமாக இருந்தாலும் சரி, யாரையும் தேடி ஓடாத. உன் வீட்டில் உன் முன்னால் ஒரு சிலை ரூபத்தில் தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி நீ நினைக்கிறியா? அப்படி நினச்சியானா அது உன்னுடைய அஞ்ஞானத்துக்கான முதல் படி. என்னை நம்பி ஷீரடிக்கு எவ்வளோ பேர் உன்னை மாதிரியான பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. எதுக்காக வராங்க? நான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்பி தானே வராங்க. என்கிட்ட வந்து அவங்களுடைய குறைய சொன்னால் நான் தீர்த்து வைப்பேன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் தானே வராங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் ஷீரடியில் மட்டும்தான் இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்கள் என் மேலே முழு நம்பிக்கை வைக்கல, என் மேலே உண்மையான அன்பும் பக்தியும் வைக்கலன்னு அர்த்தம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தருக்கும் நான் அவங்க நினச்ச இடத்துல நினச்ச மாத்திரத்தில் அந்த நொடி பொழுதுலையே வந்து காப்பாற்றுவேன்னு சொல்லி நான் சொல்கிற அந்த வாக்கு பொய்ன்னு நினைக்கிறீங்களா? நிஜம்னு நம்பினா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சிலைக்குள்ளே கூட நான் இருக்கிறேன்னு சொல்லி முழுமையாக நம்புங்க. என்னை வெறும் கல் சிலைன்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட நீங்கள் எதையும் சொல்ல வேண்டாம். இல்லை, ஷிரடியில் இருக்கிற அந்த சிலைக்குள்ளே நான் எப்படி உயிரோட்டமாக இருக்கிறேனோ அதே போல தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சிலையிலையாகட்டும் ஒரு சின்ன படத்துலையாகட்டும் அதே அளவு சக்தியோடவும் உயிரோட்டத்தோடவும் நான் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறத பரிபூர்ணமாக நம்புங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களையும் மனம் விட்டு என்கிட்ட பேசுங்க. கடவுளை தேடியும் மனுஷங்களை தேடியும் நீ எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல மனுஷங்களை நான் உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன். அதே போல் உன்னுடைய சங்கடங்களை தீர்ப்பதற்கு நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன். ஓம் சாய்ராம் மனசால ஒரே ஒரு நொடி நீ அந்த நொடியே நான் பிரத்யக்ஷமாக உன் முன்னால் தோன்றுவேன். அதுக்காக நான் நேரடியாக வந்து உனக்கு காட்சி கொடுக்கணும்னு சொல்லி பல பரீட்சை எல்லாம் பண்ணாத. நான்
ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் உன் கூட தான் இருக்கேன். நான் இதே ரூபத்தில் தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு எந்த ரூபத்தை வேணாலும் எடுத்துக்கிறதுக்கான வல்லமை இருக்குது. உன் கஷ்டத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக நான் எந்த ரூபத்தில் வேணாலும் வருவேன். அதனால் எப்பவும் என் மேலே இருக்கிற நம்பிக்கை குறையாமல் பார்த்துக்கோ. நான் உன் கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன். எந்த சங்கடமாக இருந்தாலும் சரி, என் சாய் அருள் அதை சரி செய்யும்னு சொல்லி என் மேலே பரிபூர்ணமாக நம்பிக்கை வச்சு உன்னுடைய மொத்த பாரத்தையும் என் தோளில் சுமத்திட்டு நிம்மதியாக இரு என் குழந்தையே. உனக்கு நிறைய கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளை செய்யறதுக்கு உனக்கு நிறைய சக்தி வேணும். அதோட நீ ஆரோக்கியமாகவும் இருக்கணும். இப்படியே தேவையில்லாத விஷயங்களை உனக்குள்ளேயே போட்டு உன்னையே நீ வருத்திக்கிட்டியானா உன்னுடைய ஆரோக்கியம் எப்படி சீராக இருக்கும்? இன்னைக்கு தொடங்கி எல்லா சங்கடத்தையும் என் கையில் ஒப்படைச்சிடு. உன்னுடைய சங்கடங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து சரி செய்வதற்கு உன் சாய் நான் கூட தான் இருக்கேங்கிறத மறந்துடாத. இனியாவது கவலைப்படுறத நிறுத்திட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இரு. எல்லாத்தையும் நான் பார்த்து சரி செய்வேன். சரியா? ஓம் சாய்ராம். இது போன்ற பாபாவின் அற்புதமான அருள் உரைகளை கேட்பதற்கு இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாபாவின் அருள் ஆசீர்வாதத்தோடு உங்கள் அனைத்து கோரிக்கைகளும் நிச்சயமாக நிறைவேறும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.